அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அப்போ சுன்னத்தினுடைய அந்த பட்டியலில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மிஸ்வாக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து உள்ள சுன்னத்தில் வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு நீர் செலுத்துவது அப்படிங்கிற சுன்னத்து. இந்த சுன்னத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. குறைந்தபட்ச அளவு எப்படி, நிறைந்தபட்சமாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் அகல்லுஹுமா ஈசாலுல் மாஇ இலல் ஃபமி வல் அன்ஃபி, வாயின் பக்கமும் மூக்கின் பக்கமும் தண்ணீரை கொண்டு செல்லுதல். நம்ம வாய்க்குள்ளே அல்லது மூக்குள்ளே தண்ணி போயிட்டுனா போதும், அந்த மதுமலா இஸ்தின்ஷாக்கு செய்த நன்மை நமக்கு என்ன செய்து கிடச்சிரும். வல் அக்குமல், இதிலே பரிபூர்ணமாக எப்படி செய்யலாம்? மதுமலா இஸ்தின்ஷாக்கை, வாய் கொப்பளிப்பதையும் நாசிக்கு நீர் செலுத்துவதையும் எப்படி நம்ம பரிபூர்ணமான முறையில் செய்யலாம் அப்படின்னா, ஜம்உஹுமா பி சலாசி உரஃபின் யதமதுமலு சும்ம யஸ்தன்ஷிகு மின் குல்லி குர்ஃபத்தின் மின்ஹா. அப்போது மதுமலா இஸ்தின்ஷாக் ரெண்டையுமே 3 குரஃப் அப்படின்னா கையால் தண்ணி அள்ளுறோம்ல, 3 தடவையில் ரெண்டையுமே ஒரே இதில் நிறைவேற்றணும். ஒரு வாட்டி அள்ளணும், வாயையும் கொப்பளிக்கணும், நாசிக்கு நீரும் செலுத்தணும். இன்னொரு தடவை கையால் தண்ணி அள்ளணும், வாயையும் கொப்பளிக்கணும், நாசிக்கு நீர் செலுத்தணும். இப்படி 3 தடவை எடுத்து ஒவ்வொரு தடவையுமே ரெண்டையுமே என்னது கழுவுறது ஒரு சுன்னத்து. இது யாருக்கு அப்படின்னா ஆமாம், அதுக்கடுத்து சொல்ல வராங்க, அதிலே வல் முபாலகத்து ஃபீஹிமா, ரெண்டிலையும் கடப்பு காமிப்பது. உதாரணமாக அந்த வாய்க்கு எல்லையில் தண்ணி கொண்டு போய் அப்படி அந்த தொண்டை வரைக்கும் கொண்டு போய் நம்ம ஒரு அப்படி நம்ம காருவோம்ல, அதே மாதிரி கடப்பு காட்டுவதும் சுன்னத்து. இன்கான முஃப்திரன், அது நோன்பு இல்லாத நபராக இருந்தால். அம்மசாயிமும் ஃபத்துக்குரகுலகு, ஒருவேளை நோம்பாளியாக இருந்தால் அவருக்கு மக்ரூ, ஏன்னா தொண்டைக்குள்ளே தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போது அக்குமலான முறை என்ன? தண்ணீரால் கையை அள்ளணும், ஒரே அந்த ஒரு தடவை எடுத்தது கொண்டு ரெண்டையுமே என்ன செய்யணும்? மூக்கையும் கழுவணும், வாயும் கழுவணும். இப்படி 3 தடவை பண்ணுறது. அதே மாதிரி கடப்பு காட்டுறது, பாலகா தண்ணி தொண்டை வரைக்கும் கொண்டு போய் இது பண்ணுறது. இப்போ இதாரத்துல் மாஇ ஃபில் ஃபமி சும்ம மஜ்ஜஹு மினுகு அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க, தண்ணீரை வாய்க்குள் சுழல விடுவது, பிறகு துப்புவது. ஓகே, மூக்கில் எப்படி சுன்னத்தினுடைய பரிபூரணம் அப்படின்னா, இஸ்தின்ஷாருஹு மினல் அன்ஃபி பியதிஹில் யுஸ்ரா, இடது கை இருக்குல்ல, இடது கையை கொண்டு என்ன செய்யணும்? மூக்கை நம்ம என்ன செய்யணும்? க்ளீன் பண்ணணும். இடது கையினுடைய சுண்டு வரலை கொண்டு என்ன செய்யணும்? க்ளீன் பண்ணணும். எந்த அளவுக்கு சொல்லித்தராங்க, இதஹாலு ஹின்சரி ஃபீஹி வைசாலத்து மா ஃபீஹி மினல் கதரி, இடது கையினுடைய அந்த சுண்டு வரலை மூக்கிலே நுழைப்பது கொண்டு அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் என்னது நீக்கி கொள்வான். அப்போ வாய் கொப்பளிப்பது என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லித்தராங்க. அந்த வாய் கொப்பளிக்கிறது, அதில் ரொம்ப கடப்பு காட்டுறது நோம்பாளிக்கு கூடாதுன்னு சொல்லித்தராங்க, மற்ற நபர்களுக்கு அது கூடும். இதுதான் பரிபூர்ணமான முறை. அப்படிங்கிற முறையில் வாய் கொப்பளிக்கிறதையும் நாசிக்கு நீர் செலுத்துவதையும் சொல்லித்தராங்க.